Today, our topic is Living World in Unit 1, Chapter 1, Zoology. I had already discussed this topic in English explanation. Now I am going to give in the Tamil explanation. ஸோ லிவிங் வேர்ல்டுன்னா என்ன? லிவிங்கன்னா உயிர் வாழற இடம். நம்ம பூமி உயிரினங்கள் வாழறதுக்கான இடமா இருக்கு. அதுதான் லிவிங் வேர்ல்டு. ஸோ இந்த லிவிங் வேர்ல்ட், ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோஎக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். எல்லா உயிரினங்களும் ஒரே இடத்துல உயிர் வாழக்கூடிய இடத்த தான் லிவிங் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். So there are about 8.7 million species of organisms have been estimated to exist on Earth. So எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் நம்ம பூமியில் இருக்கு. ஓகேவா? ஸோ த டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டை எப்படி படிக்கலாம்? ஸோ நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். Classification, types of classification, taxonomical hierarchy, nomenclature, tools for studying taxonomy. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூமியில் உயிரினம் எல்லாம் ஒரே இடத்துல வாழுறாங்க. அனிமல்ஸ், பிளான்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் வாழுறாங்க. அதனால் இந்த உலகத்துக்கு என்ன பேர்? லிவிங் வேர்ல்டு. ஓகே, ஸோ இங்கே எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குது. அதாவது பூமியில் இருக்குது. 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் ஆர் லிவிங் இன் த வேர்ல்டு. அதாவது இந்த எர்த்தில் இருக்குது. ஸோ இப்போ அந்த டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம்? ஸோ எல்லாரும் உயிரினம் தான். பிளான்ஸும் உயிரினம் தான், அனிமல்ஸும் லிவிங் திங்ஸ் தான், ஹியூமன் பீயிங்ஸான நாமளும் லிவிங் திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ எப்படி பிரிக்கிறாங்கன்றத, ஸோ இந்த டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இந்த டைவர்சிட்டி என்ற ஒரு வார்த்தை நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சோஷியல்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ நம்ம கண்ட்ரி ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது ஒற்றுமையில் வேற்றுமை. ஒற்றுமையில் வேற்றுமை. அதே மாதிரி இந்த பூமியிலையும் நிறைய ஆர்கானிசம், லிவிங் திங்ஸ் இருக்குது. அவங்க வெவ்வேறு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நம்மளுக்கு டெய்லி சாப்பாடு, நம்ம படிக்கிறோம், வேலை செய்கிறோம், இதெல்லாமே நம்மளோட, அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட வேலை. அதே மாதிரி அனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மாடு எடுத்துக்கோங்க, அது பால் கொடுக்கணும், அதுக்கு என்ன சாப்பாடு? புல். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வேற்றுமைகள் இருக்குது ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே. ஒரு லிவிங் ஆர்கானிசம், இந்த லிவிங் வேர்ல்டில் நிறைய ஆர்கானிசத்துக்குள்ளே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீட் ஃபார் டாக்ஸானமி, தட் இஸ் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமிக்கல் ஹிராக்கி, நாமென்க்ளேச்சர், டூல்ஸ் ஃபார் ஸ்டடியிங் டாக்ஸானமி. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஒரு பிக்சரை இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு வேர்ல்டில் எல்லாரும் இருக்கிற மாதிரி, எல்லா ஆர்கானிசம்ஸ் இருக்கிற மாதிரி, மரம் இருக்குது, குதிரைகள், அதாவது அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸும் இருக்குது, ஜிராஃபி, எலிஃபண்ட், ஈவன் ஹியூமன் பீயிங்ஸான நாமளும் இருக்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, இந்த இது அது ஈகோ சிஸ்டம் சொல்லலாம். ஈகோ சிஸ்டம். ஓகே, ஈகோ சிஸ்டம். இந்த இந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே வரும். என்விரான்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ், ஈவன் அந்த பாக்டீரியா, வைரஸ், இவங்க எல்லாருமே அடங்குவாங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஈகோ சிஸ்டம். Ecosystem is a community of biotic and abiotic factors and they interrelationship. A.G. Stanley in 1935 சொல்லியிருக்காங்க. ஸோ ஈகோசிஸ்டம்னா பயோட்டிக், ஏபயோட்டிக், அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ஈகோசிஸ்டம். அதை கொடுத்தவங்க ஏஜி டான்ஸ்லி இன் 1935. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்கிறேன். ஒரு ஈகோசிஸ்டம்ஸ், தட் இஸ் ஒரு சுற்றுச்சூழல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
அதில் பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன அனிமல்ஸு பிளான்ஸு நாமளும் ஒரு சோஷியல் அனிமல் தானே. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் ஆல்சோ ஏ சோஷியல் அனிமல். ஸோ இது பயோட்டிக் ஃபேக்டர். பயோட்டிக் ஃபேக்டர்னா உயிர் இல்லாதது, ஆனால் அது இல்லாமல் பயோட்டிக் ஃபேக்டரால் உயிர் வாழ முடியாது. தண்ணி, தட் இஸ் வாட்டர், ஏர், இதெல்லாம் பயோட்டிக் ஃபேக்டர் தானே. சன்லைட், டெம்பரேச்சர், ஈவன் சாயில், இதெல்லாமே பயோட்டிக் ஃபேக்டர். இது இல்லாமல் பயோட்டிக் ஃபேக்டரால் உயிர் வாழ முடியாது. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது தான் ஈகோசிஸ்டம். இதை சொன்னவர் யார்? டான்ஸ்லி in 1935. So presence of a large number of species in a particular ecosystem is called biological diversity or in short biodiversity. இப்போ இது ஒரு நம்பர், அதாவது ஒரு பயோடைவர்சிட்டி உள்ள ஒரு பிக்சரை நான் கொடுத்துருக்கேன். இங்கே எல்லா ஆர்கானிசத்தும் ஒரே இடத்துல இருக்குது. ஓகேவா? இருக்குது, சரியா? ஸோ ஆனால் அவங்களுக்குள்ள வெவ்வேறு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி வந்து டைவர்சிட்டி அமாங் த லிவிங் திங்ஸ். ஸோ லிவிங் திங்ஸ்க்குள்ள பிரிவினை இருக்குது. எல்லாம் மரமும் லிவிங் திங் தான், மனுஷனும் லிவிங் திங் தான். அதுக்காக மரத்து மாதிரி வெளியில் போய் நின்று வளர முடியாது. மனுஷனால் சன்லைட் வச்சு சாப்பாடு உருவாக்க முடியாது, ஆனால் செடியால் முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ள டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அது வந்து ஏன்னா உயிரினத்துக்குள்ள டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறதுனால அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஷார்ட்டாக பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம். So characteristic features of living organisms. So key characters என்னன்னு பார்த்தீங்கன்னா cellular organization, nutrition, respiration, metabolism, growth, response to stimuli, movements, reproduction, excretion, adaptation, homeostasis. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இதெல்லாமே ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸாக இருக்குது. இப்போ நம்மள்தே எடுத்துக்கலாம். செல்லுலார் லெவல், நாம் வந்து அம்மா வயிற்றுல என்ன ஒரு செல்லாக இருந்து அது பெரிய உருவமாகி வெளியில் ஒரு குழந்தையாக வரும். ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன். சாப்பாடு, நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ராபிக்கா எட்ரோட்ராபிக்கா. ஸோ அதாவது அனிமல்ஸ் வந்து ஹெட்டிரோட்ராபிக்னா டிபெண்ட் ஆன் another organism for food. ஆட்டோட்ராபிக்னா ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். அது செடிங்க எல்லாமே ஆட்டோட்ராபிக். அனிமல்ஸ் வந்து ஹெட்டிரோட்ராபிக். ஸோ பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ராபிக், அனிமல்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராபிக். அப்புறமா எல்லா லிவிங் ஆர்கானிசத்தும் ரெஸ்பிரேஷன் நடக்குது, மூச்சு விடுறாங்க, ப்ரீதிங். பிளான்ஸ்லேயும் நடக்குது, அனிமல்ஸ்லேயும் நடக்குது, ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் நடக்குது. மெட்டபாலிசம், இப்போ பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, க்ரோத் நடக்குது. அதே அனிமல்ஸ்லேயும் க்ரோத் இருக்குது, டைஜஷன், சர்க்குலேஷன், இந்த மாதிரி திங்ஸும் நடக்குது. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக நடக்குது. நெக்ஸ்ட் க்ரோத், வளர்ச்சி இருக்குது. எல்லாத்துலேயுமே பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸில் வளர்ச்சி இருக்குது. ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, இப்போ ஒரு டச் மீ நாட் பிளான்ட் தொட்டாச்சு, நீங்கள் தொட்டால் இலையை தொட்டால் மூடிடும். ஓகேவா? அது ஸ்டிமுலை. அதே மாதிரி உன்னை யாராச்சும் கில்ல வராங்கன்னா நீ அங்கே இருப்பியா? சொல்லுங்கள், நீங்கள் அங்கே இருப்பீங்களா? இல்லை, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் வாட்டர் வந்து அலர்ஜியாக இருந்ததுன்னா அதுவும் ஒரு ஸ்டிமுலஸ் தான். ஓகேவா? அண்ட் மூமெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. பிளான்ஸ் வந்து ஒரே இடத்துல இருந்தாலும் த ரூட்ஸ் வந்து வாட்டருக்காக பூமிக்கு அடியில் போகுது, எங்கே தண்ணி இருக்கோ அங்கே அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மேலே சன்லைட்டை நோக்கி ஸ்டெம் போகுது. ஆனால் அது மூமெண்ட்டை நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் பிளான்ஸில் மூமெண்ட்ஸ் கிடையாது, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனால் வேர்கள் வந்து தண்ணிக்காக போகும். ஆனால் அனிமல்ஸில் மூமெண்ட் இருக்குது, லோக்கோமோஷன் இருக்குது. அதாவது நம்ம வாக் பண்ணுறோம் இல்லையா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ், ஃபுட்டுக்காக மற்ற எல்லா திங்ஸ்க்காக. ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகே, ரீப்ரொடக்ஷன் இருந்தால் தான் நம்மளோட இது வந்து அழியாமல் இருக்கும். நம்மளோட லிவிங் திங்ஸ் இந்த அதாவது லிவிங் வேர்ல்டில் லிவிங் திங்ஸ் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு ரீப்ரொடக்ஷன் முக்கியம். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ரீஷன், வேஸ்ட் மெட்டீரியல். நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல், அது அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் மெட்டீரியல் வெளியில் வருது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து எக்ஸ்க்ரீஷன். அடாப்டேஷன்னா இப்போ நம்ம அடாப்ட் ஆகுறோம்ல, ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இன்னொரு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுறோம்ல.
ஸோ பனி காலத்துக்கு ஸ்வெட்டர் அதெல்லாம் போட்டுக்கிறோம், வெயில் காலத்துக்கு காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட் சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. மாஸ்க் போடுறது, கை கழுவுறது, இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டு இருக்கோம். தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். ஹோமியோஸ்டாட்டிஸ். ஸோ ஹோமியோஸ்டாட்டிஸ்னால் நம்ம பாடி என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் தட் இஸ் என்விரான்மெண்டல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைக்கிறது தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டில் எதுக்கு நம்ம தேவை? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்? இப்போது ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு பையன் ராமுன்னு இருக்கான். யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க ரிலேஷன் வராங்க. போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் ஸ்கூலில் ஆஃபீஸ் ரூமில் நான் ராமுன்ற பையனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பிளைண்டாக சொன்னால் இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? ஸோ எல்கேஜியில் ஒரு ராமு இருக்கலாம், செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ராம் இருக்கலாம், 6th இருக்கலாம், +2 இருக்கலாம். இவர் எந்த ராமுவை தேடி வந்தாருன்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன கேட்பாங்க? அப்போது எப்படி சொல்லியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும்? எனக்கு +2 இருக்கிற ராமுவை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே வந்து இதுதான் +2 கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு பேச வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏன்னா இந்த வேர்ல்டில் எக்கச்சக்கமான லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு பிளான்ட் நேம் வைப்பான், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்க்கு எது எப்படி பேர் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் பிளான்ட் 1, பிளான்ட் 2, அனிமல் 1, அனிமல் 2 அப்படின்னு கூப்பிட்டா கன்ஃபியூஷன் ஆகாதா? என்ன சரியா? ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷனோட நெசசிட்டி முக்கியமாக இருந்தது. ஸோ அப்போ அது இந்த பேசிக் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஒரு ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சு அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் எப்படி இன்னொரு ஸ்பீஷீஸோட, அதாவது சேமாக ஒரே ரிலேட்டட் ஸ்பீஷீஸாக இருக்கிறதோட சின்ன சின்ன டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஐடென்டிஃபைனா கண்டுபிடிச்சிட்டிங்க, கண்டுபிடிச்ச உடனே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னொரு ஸ்பீஷீஸோட இருக்கு இல்லையா, அதில் இருந்து இது எப்படி தனிமைப்படுத்த முடியும், அதோட டிஃப்ரென்சஸை கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்காக இந்த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட், டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷீஸ். ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் உள்ள வேறுபாடுகளை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ். ஸோ எவல்யூஷனாக இந்த ஸ்பீஷீஸில் இருந்து தான் இந்த ஸ்பீஷீஸ் வந்தது. அதாவது மனித குரங்குல இருந்தால் வந்தாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ மனித குரங்கு ஒரு ஸ்பீஷீஸ், மனுஷன் இன்னொரு ஸ்பீஷீஸ். ஸோ இந்த மாதிரி எவல்யூஷனரி எவிடன்சஸை கொடுக்கறதுக்கு நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் தேவை. டு கிரியேட் அ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஒவ்வொரு குரூப்லேயும் ஃபைலோஜெனட்டிக், அதாவது எவல்யூஷன், இவங்கள்லேருந்து தான் இவங்க வந்தாங்க அப்படின்னு ஒரு எவல்யூஷன் ட்ரீயை கொடுக்கறதுக்கு இந்த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் முக்கியம். டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஈஸியாக லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுக்கு இந்த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ஒரு முக்கியமாக இருக்குது. ஸோ டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமினா என்னென்னா, இது ஒரு க்ரீக் வார்த்தை, ஜிஎன்னா. ஸோ இங்கே ஜிஎன் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஜி வந்து க்ரீக் வேர்டு, க்ரீக்குன்னு அர்த்தம். ஸோ க்ரீக்கில் டாக்ஸஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட், நார்ம்ஸ் என்ன லா. ஸோ டாக்ஸஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட், அரேஞ்ச் பண்ணி, நார்ம்ஸ் என்ன லா. ஸோ லா ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், அரேஞ்ச் பண்ணி படிக்கிறத தான் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். இப்போ டாக்ஸானமியோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன், description, identifying and naming of the organisms. It deals with the naming, identifying, classifying of the organism is called taxonomy. So taxonomy enna classify பண்றது, description கொடுக்கிறது, identify பண்றது, name பண்றது. So first வந்து பிரிக்கணும். இது என்ன ஆர்கன், இது அனிமலா பிளான்ட்டா, பிரித்த பிறகு அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ இது என்னது, கிளாஸிஃபை பண்ணும்போது பண்ணியாச்சு, ஐடென்டிஃபை பண்ணுறீங்கல்ல, இது எந்த வெரைட்டி, வைரஸா, பாக்டீரியாவா, ஃபங்கையா, புரோட்டோசோவனா,
மெட்டாசோவனா, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் நேமிங்னா கடைசியாக பேர் வச்சிடுறீங்க. இதை வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைய வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பிரிக்கிறாங்க. பிரித்த பிறகு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமின்னா என்ன? ஐடென்டிஃபையிங் கண்டுபிடிக்கிறாங்க, கிளாசிஃபையிங் பிரிக்கிறாங்க, பிரித்த பிறகு பேர் வைக்கிறாங்க. இந்த 3 வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது டாக்ஸானமின்னு ஒரு டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஐடென்டிஃபையிங், கிளாசிஃபையிங் அண்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், இந்த 3 வார்த்தை இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் இல்லை 3 மார்க் வந்துடும். அண்ட் இந்த டாக்ஸானமி இருக்கு இல்லையா, இந்த வேர்டை கொடுத்தவர், இந்த வேர்டை வச்சவர், காயின் பண்ணவர் டி கண்டோலி 1813. ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணவரும் இதை யூஸ் பண்ணலான்னு சொன்னவரும் வந்து டி கண்டோலி 1813. ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம். அரிஸ்டாட்டல், இவர் தான் ஃபாதர் ஆஃப் த டாக்ஸானமி. கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கு ஃபாதர் யாருன்னா அரிஸ்டாட்டல். அப்போ லினேயஸ் யாரு? கரோலஸ் லினேயஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், டாக்ஸானமியை யார் கொடுத்தாங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலான்னு சொன்னவர் வந்து டி கண்டோலி இன் 1813 சொன்னார். அரிஸ்டாட்டல் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, கிளாசிக்கல் டாக்ஸானமி. கரோலஸ் லினேயஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ குரூப்பில் சிஸ்டம்னா, அதாவது குரூப் இல்லை க்ரீக்கில் சிஸ்டம்னா சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸாக படிக்கிறது, லைன் பை லைனாக படிக்கிறது. இப்போ நான் டாக்ஸானமியில் கூட வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கே, கிளாசிஃபைங், டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது, நீங்கள் எப்படி சிஸ்டமேட்டிக்காக வந்திருக்கீங்க? எல்கேஜிலேருந்து +1 வரையும் வந்திருக்கீங்களா? எடுத்தோன்னே எல்கேஜி முடித்த உடனே +1க்கு வந்துட்டீங்களா? இல்லை. ஸோ +1 எல்கேஜி யூகேஜி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிஸ்டமேட்டிக்காக படிச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங், ப்ரிசர்விங் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம். இப்போ நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த கண்டுபிடிக்கும்போது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஒரு ஆர்கானிசத்தை, புதுசாக இருக்கிற ஆர்கானிசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, அதை கண்டுபிடிச்ச பிறகு அதை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதோட கேரக்டர்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ டிஸ்கிரைப் எல்லாம் பண்ணி இதுக்கு இந்த பேர் வச்சா சூட்டாக இருக்கும்னு சொல்லி பேர் வைக்கிறீங்க, அது நேமிங். ஸோ நேம் பண்ண பிறகு அது எந்த ஆர்டரில் எந்த ஃபேமிலியில் வைக்கலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா? அரேஞ்சிங். இப்போ அரேஞ்ச் நீங்கள் பண்ணதை பாதுகாக்கணும் இல்லையா, that is called preserving. ஸோ ப்ரிசர்விங், இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ண பிறகு இதை வந்து ஒரு புக்காக போடுறீங்கல்ல, இல்லை சிஸ்டமில் ஃபீட் பண்ணுறீங்க, சேவ் பண்ணுறீங்க, அது வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங், ப்ரிசர்விங் அண்ட் டாக்குமெண்டிங் த ஆர்கானிசம், இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க, ஒரு புது படம் வந்திருக்கு, அந்த படத்தை போய் பார்க்குறீங்க, ரிவ்யூ சொல்கிறீங்கல்ல, நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லி. ஸோ நல்லா இருந்ததுன்னா டேரக்டர் பேர் அங்கே வரும், ஹீரோ நேம் வரும், சாங்ஸ் வரும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆர்கானிசத்தை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, டிஸ்கிரைப் பண்ணி, நேம் பண்ணி, அரேஞ்ச் பண்ணி, ப்ரிசர்வ் பண்ணி, டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்கல்ல ஒரு ஆர்கானிசத்தை, அதை தான் சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எப்படி கிளாசிஃபிகேஷன் உருவாச்சு? ஸோ அரிஸ்டாட்டல் வந்து 384 to 322 BC இவர் தான் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனை கொடுத்தாரு. எப்படி கிளாஸிஃபை பண்ணார்? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ பிளான்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பிளான்ஸாகவும், அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அனிமல்ஸாகவும் பிரிச்சுட்டார். 2 தான் இருக்காங்க உயிரம், ஒன்று பிளான்ஸ் இன்னொன்று அனிமல்ஸ்ன்னு முடிச்சிட்டார். ஸோ அனிமல்ஸை அவர் எதை வச்சு பிரித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்காங்க, ஆனால் அனிமல்ஸ் வந்து லோகோமோஷன் நடக்கிறாங்க, டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், இதை வச்சும் பிரித்தார். ஸோ லோகோமோஷன்னா வாக்கிங், டெரஸ்ட்ரியலில் நடப்பாங்க. ஓகேவா? இப்போ அதுவே வந்து இதில் இருந்ததுன்னா, தண்ணியில் இருந்தாங்கன்னா, அக்வாட்டிக்காக இருந்தாங்கன்னா ஸ்விம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை பற்றி அவர் இங்கே சொல்லியிருக்கார், ஸ்விம்மிங்கும் அக்வாட்டிக். ஃப்ளையிங், ஏரியல், பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறாங்க, அதை வச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, லோகோமோஷனை வச்சு இவர் என்ன பிரிச்சுட்டாரு, அனிமல்ஸ் எப்படி பேஸ்ட் ஆன் லோகோமோஷனை வச்சு, வாக்கிங்னா டெரஸ்ட்ரியலில் இருந்தால் வாக்கிங்,
ஏரியல்னா பறக்கிறது, ஃப்ளையிங். ஏரியல்னா மேலே, ஸோ ஃப்ளையிங் பேர்ட்ஸு. ஸ்விம்மிங் அக்வாட்டிக். ஸோ நடக்கிறது எல்லாத்தையும் வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸாக வச்சுட்டார். ஸ்விம் பண்ணுறதெல்லாம் அக்வாட்டிக் அனிமல்ஸாக வச்சாச்சு. பறக்கிறது எல்லாத்தையும் ஏரியல், தட் இஸ் ஃப்ளையிங் அனிமல்ஸாக வச்சாச்சு. ஸோ ஃப்ளையிங் பேர்ட்ஸ், வாக்கிங் அனிமல்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் ஃபிஷஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட். ஸோ ஒன்று வந்து லோக்கமோஷன், இன்னொன்று வந்து பிளட்டை வச்சு. இனாமியா, இனாமியானா வித் பிளட், அதாவது ஆர்பிசி இருக்கும், அது இனாமியா. வித்தவுட் பிளட்டை வந்து அனீமியா. நம்மளுக்கே தெரியும் அனிமிக்காக இருக்கீங்க, ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா. ஸோ இதை ரெண்டை வச்சு, பிளட்டை வச்சு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ட் இருந்தால் எனாமியா, இல்லைன்னா அனிமியா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தியோபாஸ்பரஸ் வந்து 372 to 287 BCல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸை பண்ணார். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஹெர்பு, ஷ்ரப்பு, நெக்ஸ்ட் ட்ரீஸ், அப்புறமா வந்து மெடிசினல் பிளான்ஸ், வீட் பிளான்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பிளான்ஸில் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் என்ன சொன்னாங்கன்னா ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஸோ தியோபாஸ்பரஸ் தான் ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு வச்சாங்க பேர். அதாவது அவர் தான், ஏன்னா அவர் தான் நிறைய வந்து பிளான்ஸ்க்காக படிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு சொன்னவரும் அவர் தான். ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நிறைய ஒர்க்கை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் பாட்னி. நெக்ஸ்ட் ஜான் ரே 1627 to 1705 ஸ்பீஷீஸ் என்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணார். அப்புறம் ஸ்பீஷீஸ் கான்செப்டையும் கொடுத்துருக்காரு. 18,000 ஸ்பீஷீஸ், பிளான்ட் ஸ்பீஷீஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இதை வச்சு தான் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்ற ஒரு டாப்பிக்கை நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். உங்கள் சாப்டர்லேயும் வருது, நீங்கள் பார்த்துருக்கலாம். இனிமேல் அப்படி பார்க்கலனாலும் நீங்கள் பார்க்கலாம், வீடியோ இருக்குது. அண்ட் ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் கரோலஸ் லினேயஸ் வந்து 1707 to 1788 ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. அவர் தான் வந்து நிறைய ஒர்க் அதிகமாக பண்ணியிருக்காரு. ஸ்பீஷிஸ் பிளானட்டாரம், சிஸ்டம் நேச்சுரா, இந்த மாதிரி நிறைய புக்ஸை கொடுத்து அவர் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமின்னு வச்சாச்சு. ஸோ தியோபாஸ்பரஸ் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்னி, ஜான் ரே வந்து ஸ்பீஷீஸை காயின் பண்ணார். இது லினோயஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இப்போ எப்படி எவல்யூஷனரிக்கும் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அமாங் த ஆர்கானிசம் which lead to the emerge of the phylogenetic classification or cladistic. So genetic relationship, evolution relationship. So geneticsக்கும் எவல்யூஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுதான் என்ன, ஃபைலோஜெனட்டிக். ஃபைலோன்னா எவல்யூஷன், எப்படி வந்தது, பாரம்பரியமாக எப்படி ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எப்படி போகுது. ஸோ இப்படி போனதுனால ஜீனில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டதுனால தான் வேறு ஒரு நியூ ஆர்கானிசம் வருது. ஸோ அப்போனா எவல்யூஷனுக்கும் ஜெனட்டிக்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன், இல்லைன்னா கிளாடஸ்டிக்ஸ். அண்ட் எர்னஸ்ட் ஹக்கீல் அவரோட மெத்தடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணார். எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை, அனிமல்ஸ்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு டயக்ராமை கொடுத்தாரு. அதுக்கு பேர் வந்து கிளாடோகிராம் ஆர் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. ஸோ எர்னஸ்ட் ஹக்கீல் introduced the method of representing evolutionary relationship with the help of a tree diagram is known as cladogram or phylogenetic tree. So cladogram 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு எப்படி இருக்குது அதை படிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு ட்ரீ டயக்ராமை கொடுத்தாரு. அதுக்கு பேர் கிளாடோகிராம் அண்ட் ஆர் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. இதை கொடுத்தவர் பேர் வந்து எர்னஸ்ட் ஹக்கீல். ஸோ இதுதான் அந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஷார்க், அப்புறம் ரே ஆர் ஃபின்டு ஃபிஷ். ஸோ இது வந்து எப்படி இப்போ அக்வாட்டிக்கில், அதாவது ஸ்பீஷிஸ் அதாவது ஃபிஷ்ஷஸ். ஸோ ஃபிஷ்ஷஸ் ஷார்க்கு அப்புறம் ரே ஃபின்டு ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஆம்ஃபிபியன்ஸ் வந்திருக்கு, ஆம்ஃபிபியன்ஸ்லேருந்து ரெப்டைல்ஸ் வந்திருக்கு. crocodile இஸ் த எக்ஸாம்பிள். ரெப்டைல்ஸ்லேருந்து ஏவ்ஸ் அதாவது பேர்ட்ஸ் வந்திருக்கு, பேர்ட்ஸ்லேருந்து மேமல்ஸ்லேருந்து ப்ரைமேட்ஸ். ஸோ இந்த ப்ரைமேட்ஸ்லேருந்து லாஸ்ட்டாக வந்தது, இப்போ வரையும் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து
நம்ம ஹியூமன் பீயிங் நாம தான். ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா இது வெர்டிபிரேட் லெவலில் கொடுத்துருக்காங்க. வெர்டிபிரல், அப்புறமா போனி ஸ்கெலிட்டன், அதாவது போனி ஸ்கெலிட்டன் வெர்டிபிரேட்ஸ்னாவே பேக் போன் இருக்கிறது. போனி ஸ்கெலிட்டன் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. 4 limbs வந்து ஃப்ராக்ல இருக்கு இல்லையா, 4 limbs. அண்ட் ஆம்னியாய்டிக் எக்ஸ்ன்னா எக்குக்கு மேலே ஷெல் இருக்குது. நம்ம பேர்ட்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அவுட்டர் ஷெல் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஹேர்ஸ் இருக்குது. ஈவன் பேர்ட்ஸில் கூட ஹேர் இருக்குது இல்லையா, மேலே அந்த ஃபெதர் பேர்ட்ஸில் அண்ட் ரோடான்ஸ் அண்ட் ரேபிட்ஸில் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஹேர் இருக்குது. ஸோ இதுதான் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ இல்லைன்னா கிளாடோகிராம். ஸோ இதை கொடுத்தவர் வந்து எர்னஸ்ட் ஹெக்கில். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு thumbs up, share and subscribe to Science Easy Tech channel.